ஸோ மக்களே, நம்ம இந்த ஸ்கேம் 440 சிட்டிக்குள்ளே ஓட்டி எப்படி இருக்கணும், ஹைவேஸில் ஓட்டி எப்படி இருக்கணும் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் டேரெக்டாக ஹைவேஸ் போக போகிறேன். ஸோ ஹைவேஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நாட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மக்களே, வண்டி ஹைவேஸில் எப்படி புஷ் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ 0ல் இருக்கேன். எப்படி 0 to 100 எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுது, ஆர் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடுன்ற மாதிரி இப்போ நம்ம பார்த்துருவோம் மக்களே. 40 ஃபஸ்ட் கியரில், செகண்ட் கியரில் 70, தேர்ட் கியரில் 90 போகுது, ஃபோர்த் கியரில் 100, ஃபிஃப்த் கியரில் 120 வந்துடுச்சு, சிக்ஸ்த் கியரில் 120 அப்போ கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு 130 ஈஸியாக ஸோ 6 கியர் வரைக்கும் நம்ம 130 அசால்ட்டாக யூஸ் பண்ணி போகலாம். ஒன் 120 வரையும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் 130 போயிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வாப்லிங் இருக்குது. ஸோ மக்களே, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 120 வரையும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணலாம் மக்களே. ஸோ கம்ஃபர்டபுளாக போகுது வண்டி, எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ கிளச்சும் ஸ்மூத்தாக இருக்குது, வண்டி போகிறதும் ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபிஃப்த் கியர்லேயே நீங்கள் 100 அச்சீவ் பண்ணிடலாம், 4th கியர்லேயே 100 அச்சீவ் பண்ணிடலாம். 6th கியர் போயிட்டு புஷ் பண்ணுறப்போ நான் 130 வரையும் கிட்ட போனப்போ வண்டி லைட்டாக வாப்லிங் மாதிரி ஆச்சு. அது ஏன் தெரில, இல்லை எனக்கு மட்டும் அப்படியாதா, இல்லை எல்லா வண்டியிலும் அப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் 120 நான் புஷ் பண்ணுற வரையும் எந்த வித வாப்லிங் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக வண்டி போச்சு. அந்த லோ அண்ட் டார்க் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எனக்கு ஓட்டுறப்ப அந்த ஃபீல்லே நம்மளுக்கு தெரியுதுங்க, அந்த டார்க்கோட புஷ் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, இந்த ஸ்கிராம் 440 ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா நல்ல அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் உட்காந்து ஓட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ சீட் குஷனிங்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ரைடர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஓட்ட முடியுது. அண்ட் ஹேண்ட்பேர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒய்டாகவே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்பேர் நல்லா க்ரிப்பாக, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்ட்பேரும். ஸோ நம்மளால் அந்த ஹேண்ட்பார் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வண்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டா பவரில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆனால் டார்க்கில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவாங்க. இந்த லோ அண்ட் டார்க் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அண்ட் முக்கியமாக ஓவர்டேக்ஸ் பண்ணுறப்போ அந்த புஷ் இருக்குல்ல, அந்த புஷ் பண்ணுறத நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி, இந்த வண்டி யாராச்சும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்ப இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஹைவேஸில், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்டு இந்த ஸ்கிராம் 440 டார்க்கில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்க் சூப்பராக நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியுது. உங்களால் லோ அண்ட் புஷ் பண்ணுறப்போனா நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. அதே மாதிரி ஹைவேஸில் இதோட சஸ்பென்ஷனும் நல்லாவே ஆக்ட் பண்ணுதுங்க. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டி ரோட்ஸ்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணுது. அண்ட் ஹைவேஸில் சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் சின்ன சின்ன பேத் ஹோல்ஸ் வந்துச்சுன்னா இது நல்லா அப்சர்வ் பண்ணுதுங்க. எஸ், ஆனால் நீங்கள் ஒரு 70-80க்கு மேலே ஸ்பீடில் போகிறப்போ கொஞ்சம் பெரிய பேத் ஹோல் ஸ்பீட் பிரேக்கரில் விடுறப்போ அவ்வளோவா பெருசாக ஆக்ட் பண்ணல சஸ்பென்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக தான் அந்த இதில் ஆவரேஜாக ஆக்ட் ஆகுது. ஆனால் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதுங்க, நல்லாவே பேலன்ஸ் பண்ண முடியுது. பேலன்ஸ் பண்ணி நல்லாவே போக முடியுதுங்க. பேலன்ஸே பண்ண முடியலன்னு நம்மளால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சஸ்பென்ஷன் சப்போர்ட் பண்ணுது. லைக் நம்ம ஹிமாலயன் லெவலில் இருக்க சஸ்பென்ஷனை அதில் எதிர்பார்க்க முடியாது. ஹிமாலயன் 450 வர சஸ்பென்ஷன்னா அதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்கு டிசைன் பண்ணப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் ரோட்ஸ்லையும் ஓட்டுறதுக்காண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் எல்லா ரோட்ஸ்லையும் இதை ஓட்ட முடியும்னு டெஃபினட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் சிட்டிக்கு யூஸ் பண்ணணுமா சிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவேஸில் யூஸ் பண்ணணுமா ஹைவேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் லைட் ஆஃப் ரோடு பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன
ஸோ இது இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுறப்போ ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வருதுங்க, அது வேற லெவலில் இருக்குது. அந்த நோட்காண்டியே நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போகணும் போல இருக்குது. ஸோ வண்டி அசால்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் லாங் ரைட்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து. ஒரு லாங் ரைடுக்கு ஏற்ற பைக்குன்னு நான் சொல்லுவேன். கம்ஃபர்டபுளாக உட்காந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆப்டான பைக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. நீங்கள் ஒரு லாங் ரைடு போகணுன்னு நினைக்கிறீங்களாலும் இந்த பைக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஆஃப் ரோடு போகணும் அப்படின்னா மினிமலான ஆஃப் ரோடை இது கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்க. ஆஃப் ரோடே யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், மினிமலான ஆஃப் ரோடு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் 200 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர், எவ்வளோ பெரிய பேத்தோல்ஸில் உள்ளே விட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸும். அண்ட் ஒரு கம்ஃபர்டபுள் க்ரூசிங் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நல்ல கம்ஃபர்டபுள் க்ரூசிங் இருக்குது. நல்லா ரிலாக்ஸ்டாக நம்மளால் ஓட்ட முடியுது வண்டியை. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் லாங் ரைடு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அப்ரைட்டாக சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் சீட்டு கொஞ்சம் இப்படி மேலே ஏறி பல்ஜாகி போயிருக்கும். அதனால் உங்கள் பேக் வந்து அதில் ரெஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் உங்களால் ஓட்ட முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் லாங் ரைடு போனாலும் இதில் நீங்கள் லாங் ரைடு போகலாம். அன்சர்டன் பிரேக்ஸ் எடுக்கணுங்க. இதில் வந்து இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹீட்டும் இதில் இருக்குது. ஹீட் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் ஹீட் நல்லாவே தெரியுது. நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடாமல், ஜீன்ஸ் பேண்ட்னா யூஸ் பண்ணாமல் வந்து ட்ராக் டவுசர்ஸ்னால் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட் வந்து ரொம்ப உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஜீன் போட்டே இப்போ எனக்கு வந்து அந்த ஹீட் நல்லாவே தெரியுது வண்டியில். ஹைவேஸ் மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 37 கிலோமீட்டர்ஸ் தருதுங்க ஹைவேஸில். அண்ட் சிட்டிக்குள்ளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 30 to 32 தருது. அண்ட் ஹெவி டிராஃபிக்ஸில் ஓட்டுறப்போ வந்து 30 கீழேயும் வருது. லைக் 28 or 26 இது தருதுங்க. ஆவரேஜாக 28 to 32 நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஹைவேஸில் போகிறப்போ ஆனால் விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது மக்களே. ஏன்னா வந்து இந்த வண்டியில் விண்ட் ஸ்க்ரீன் இல்லை. பட் ஆனால் அது கொஞ்சம் மேனேஜபிள் தான். அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் க்ரூசிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நம்மளுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரில. ஸோ ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டே போயிடலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் லாங் ரைட்ஸ் வரப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தாங்க. 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ ஹை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 440 cc உள்ள பைக்கு 35 கிலோமீட்டர்ஸ் மேலே மைலேஜ் தருதுன்னா விச் இஸ் ஸோ குட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஓயாமல் ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் போகணுன்னு எந்த அவசியமும் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக போகலாம். ஊடையில் நீங்கள் ஒரு ஸ்நாக் பிரேக் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ விச் இஸ் எஃபிஷியன்ட்னே சொல்லுவேங்க 15 லிட்டர்ஸில். நான் வந்து உங்கள்கிட்ட ரைடர் சீட் பற்றி சொல்லியிருந்தேன், ஆனால் பில்லியன் சீட் பற்றி சொல்லவே இல்லைங்க. ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து லாங் ரைட்ஸ் போகிறப்போ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப ஒய்டாக இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சேம் குஷனிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, கொஞ்சம் பெயின் இருக்குங்க. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறது இல்லை ஷார்ட் ரைடுக்கு விச் இஸ் ஓகேன்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப லாங்காக போகிறீங்கன்ற பட்சத்தில் அது சூட்டே ஆகாது. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளே இல்லாமல் கொஞ்சம் பெயின் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ மக்களை இங்கே ஒரு குட்டி ஆஃப் ரோட் மாதிரி ரோட்ஸ் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. வந்து இந்த ஸ்கிராம் 440 சிட்டி டிராஃபிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துருவோம். நான் கரெக்டாக சிட்டிக்குள்ளே போக போகிறேன். ஒரு 2 டேஸாகவும் ஆல்ரெடி ஓட்டினேன். சிட்டி டிராஃபிக்கில் வந்து மேனேஜபிள் தாங்க, நம்மளால் நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு லைட் வெயிட் வண்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த